Hi guys, welcome to Education YouTube channel. I am Bharathan, NASM certified research analyst and NCM certified technical analyst. நம்ம இந்த வீடியோல வந்து ஓலா ஐபிஓ அனாலிசிஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ ஓலா வந்து கம்மிங் ஃப்ரைடே வந்து ஐபிஓ வர போறாங்க. ஸோ இப்போ ஓலானுடைய பிசினஸ் மாடல், அதில் பிசினஸ்ல என்னென்ன ரிஸ்க்லாம் இருக்கு, கீ காம்படிட்டர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க, அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் எந்த மாதிரி இருக்கு, ஃபண்டமெண்டல் வேல்யூவேஷன் அண்ட் அந்த கம்பெனியோட ப்ரமோட்டர் பேக்ரவுண்ட் எப்படி இருக்கு, அண்ட் ஃபைனலாக அந்த கம்பெனி நம்ம ஐபிஓ அப்ளை பண்ணலாமா வேணாமா, ஸோ எல்லாமே வந்து நாங்கள் இன்டெப்த்தாக எல்லா பாயிண்ட்டும் நாங்கள் கவர் பண்ண போறோம். அண்ட் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அட் த சேம் டைம் வந்து நிறைய நாலேஜ் கேதர் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருக்கீங்கன்னா நான் உடனே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்ல மாட்டேன். நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ அனாலிசிஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ கைஸ். இப்போ ஓலானுடைய பிஸ்னஸ் பார்த்தோம்னா நம்ம வந்து ஓலா கேப்ஸ் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அது வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்மாலர் ரெவன்யூ தான் வந்து ஃபெச் பண்ணி கொடுக்குது. ஸோ நீங்கள் அதை விட்டுட்டு ஓலா எலக்ட்ரிக் மொபிலிட்டி, ஸோ அதுதான் வந்து நமக்கு ஹையர் ரெவன்யூ ஃபெச் பண்ணி கொடுக்குது. ஸோ அதை பற்றின இன்டெப்த் அனாலிசிஸ் நம்ம பார்ப்போம். ஸோ 2017 அப்போ வந்து இவங்க இன்கார்பரேட் பண்ணுறாங்க ஓலா எலக்ட்ரிக் மொபிலிட்டி லிமிடெட்னு. ஸோ இப்போ அங்கிருந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பிஸ்னஸ் ஒர்க்கிங் வந்து நம்ம ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணலாம். ஒன்று வந்து செல் மேனுஃபேக்சரிங், இன்னொன்று வந்து இவி மேனுஃபேக்சரிங், அதாவது ஸ்கூட்டர் மேனுஃபேக்சரிங். ஸோ இப்போ வந்து செல் மேனுஃபேக்சரிங் வந்து ஸ்டில் நோ வந்து அவங்க ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ் வந்து பெரிய லெவலில் அவங்க வந்து லான்ச் பண்ணல. பட் இந்த இவி மேனுஃபேக்சரிங்லாம் அவங்க வந்து ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஓலா S1 Air, S1 Pro அண்ட் ஓலா X+, ஸோ இந்த மாடல்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ இதுவும் கூட பார்த்தீங்கன்னா 2021 தான் அவங்க ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் இவங்களுடைய மெயின் அந்த பேட்டரி செக்மெண்ட் வந்து இவங்க எப்படி வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னா, டில் நோ வந்து இவங்க அவங்களோட ஸ்கூட்டர்ஸில் வந்து பேட்டரி வந்து இவங்க ஓனாக இன்பில்டாக மேனுஃபேக்சரிங் பண்ணல. ஸோ இவங்க வந்து சைனா, நார்த் கொரியா, சவுத் கொரியா, ஸோ இந்த மாதிரி கண்ட்ரீஸ் கிட்ட இருந்து தான் வந்து அவங்க சில ஆன்சிலரி பார்ட்ஸு ப்ளஸ் முக்கியமாக இந்த பேட்டரிஸ், லித்தியம் அயன் பேட்டரிஸ் எல்லாமே வந்து அவங்க இம்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ மெயினாக வந்து என்ன பேட்டரி யூஸ் பண்ணுறாங்கன்னா 2170 அப்படின்ற ஒரு சீரீஸ் இருக்குது லித்தியம் அயன் பேட்டரியில். ஸோ அந்த சீரீஸ் காம்பினேஷன் தான் வந்து இவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு பேட்டரி அவுட்புட் பார்த்தீங்கன்னா வந்து 3 கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து பவர் கிடைக்கும் வண்டிக்கு. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அவுட்டேட்டட் திங் தான். இது வந்து ரொம்ப பழைய ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் பேட்டரி மேனுஃபேக்சரிங். ஸோ இப்போ மாடர்ன் டேஸில் பார்த்தீங்கன்னா டெஸ்லா வந்து ஒரு புது காம்பினேஷனோட வந்தாங்க, 4680 லித்தியம் அயான் பேட்டரின்னு. ஸோ இந்த 4680க்கும் 2170க்கும் வந்து என்ன மெயின் டிஃபரன்ஸ்னா, 2170 உங்களுக்கு பேட்டரி மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 50,000 ரூபாய் வச்சுக்கோங்க இந்த பேட்டரியோட காஸ்ட். ஸோ இதனுடைய காஸ்ட் வந்து உங்களுக்கு அதோட 40% கம்மியாக தான் உங்களுக்கு வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30,000 ரூபாய் அந்த ரேட்டுக்குள்ள தான் வரும். அண்ட் உங்களுக்கு ஓவரால் இந்த பேட்டரி மேனுஃபேக்சரிங்கான காஸ்ட்டுமே உங்களுக்கு குறைஞ்சிடும். ஸோ இப்போ ஓலா பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு அவன் இம்போர்ட் பண்றானா, அதே வந்து இவன் மேனுஃபேக்சரிங் பண்றான் 2680 காம்பினேஷன் லித்தியம் அயன் பேட்டரி இவன் மேனுஃபேக்சரிங் பண்ணானா இவனுக்கு குறைஞ்சது அது வந்து ஒரு 30,000 ரூபாய் 40,000 சேவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு வண்டிக்கு. ஸோ அதை வந்து அவங்க அப்படியே வந்து ப்ராஃபிட்டை ஜென்ரேட் பண்ணாங்கன்னா கம்பெனியோடைய கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் ரொம்ப ஜூம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் இதை பூஸ்ட் பண்றதுக்காக தான் மெயினாக அவங்க ஐபிஓவே வராங்க. ஸோ 2 பிசினஸ் சொன்ன மாதிரி ஒன்று வந்து பேட்டரி மேனுஃபேக்சரிங், இன்னொன்று வந்து இவி மேனுஃபேக்சரிங். இவி வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரீம்ல போயிட்டு இருக்கு, பட் பார்ட்ஸ் எல்லாம் வந்து இவங்க நிறைய கண்ட்ரீஸ்ல இருந்து அசம்பிள் பண்ணி தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இவங்க இந்த பேட்டரி மேனுஃபேக்சரிங் வந்து இவங்க கிளியரா வந்து அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் பிளான்ட் லான்ச் பண்ணி அண்ட் இவ்வளோ யூனிட் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சப்சிடிலாம் வாங்கியிருக்காங்க. ஸோ அதை அவங்க கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா இந்த கம்பெனி வந்து சூன் ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிள் கம்பெனியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் கவர்மெண்டோடைய PLA ஸ்கீம் எடுத்துட்டோம்னா அதை 2ஆக கிளாசிஃபை பண்ணலாம். ஸோ ஒன்று வந்து நார்மல் PLA ஸ்கீம், இன்னொன்று வந்து ஃபேம் ஸ்கீம். ஸோ இப்போ இந்த PLAல பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து இந்த பார்ட் மேனுஃபேக்சரிங்க்கு சப்சிடி கொடுக்குறாங்க கவர்மெண்ட். ஸோ அதுவும் குறைஞ்சிட்டு தான் வருது. அண்ட் இந்த ஃபேம் 3 இப்போ ரீசெண்டாக கூட பட்ஜெட் வந்து அமௌண்ட் குறைச்சிருந்தாங்க. ஸோ இப்போ இது இன்னும் கூட குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஓலா தரப்புல அவங்க CFO என்ன சொல்ல வராங்கன்னா, எங்களுக்கு வந்து இந்த PLA ஸ்கீம் குறைச்சாலும் நாங்கள் வந்து இன்பில்டாக நாங்கள் பேட்டரி மேனுஃபேக்சரிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நாங்கள் வந்து மற்ற கம்பெனிக்கே நாங்கள் பேட்டரி சப்ளை பண்ணுவோம்னு அவங்க சொல்றாங்க. நாங்கள் வந்து வேற கம்பெனிட்டு இருந்து நாங்கள் ப்ரொக்யூர் பண்ணி பண்றதுனால தான் எங்களுக்கு வந்து காஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் அதிகமாக இருக்குன்றாங்க. ரொம்ப நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் இதுதான். ஸோ காஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் அதிகமாக வரது காரணம் என்னன்னா அவங்க வந்து பேட்டரி இம்போர்ட் பண்றாங்க. ஸோ பேட்டரி இவங்களே மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. அதுவும் வந்து டெஸ்லானுடைய காம்பினேஷன் இப்போ அது வந்து ரீசெண்டாக வந்து ஒரு பெரிய ட்ரெண்டே கிரியேட் பண்ணிட்டு இருக்கு 2680 லித்தியம் அயன் காம்பினேஷன். ஸோ இதை மட்டும் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் பிளான்ட்லனா அது வந்து பயங்கரமாக அவங்களுடைய ப்ரொடக்ஷன் ஸ்கேல் அப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் இதை பூஸ்ட் பண்றதுக்கு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் 6 ஜிகாவாட்டுக்கான அந்த யூட்டிலைசேஷன் கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் வந்து உங்களுக்கு வந்து PLA ஸ்கீம்ல இது பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் வந்து பூஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஓலா கம்பெனிக்கு. ஸோ இதெல்லாமே வந்து பிசினஸ் அப்டேட்ல ஒரு நல்ல பாசிட்டிவான திங்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஐபிஓ டீடைல்ஸ் ஃபினான்ஷியல்ஸும் பார்ப்போம்.
இப்போ நம்ம ஓலானுடைய ஐபிஓ டீடைல்ஸ் பார்ப்போம். ஸோ இப்போ இவருடைய டோட்டல் இஷ்யூ சைஸ் பார்த்தீங்கன்னா 6,145 crores. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ வந்து 5,500 crores அண்ட் ஆஃபர் ஃபார் சேல் வந்து 645 crores. ஸோ இந்த ஆஃபர் ஃபார் சேல் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரமோட்டர்னுடைய அவங்களுடைய ஸ்டேக்கை ரெடியூஸ் பண்ணுறத வந்து ஆஃபர் ஃபார் சேல்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபேஸ் வேல்யூ வந்து 10 அண்ட் ப்ரைஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா 72 ரூபாயிலேருந்து 76 ரூபாய். ஸோ இப்போ 76 ரூபாய் தான் ஐபிஓ ப்ரைஸ், ஃபேஸ் வேல்யூ 10. ஸோ இதை பார்த்த உடனே நிறைய பேர் என்ன யோசிப்பாங்கன்னா கம்பெனியோட வேல்யூஷன் சீப்பாக இருக்கு, வெறும் 76 ரூபா தான் ஒரு ஷேர், நம்ம ஐபிஓ அப்ளை பண்ணலான்ற மாதிரி அவங்க யோசிப்பாங்க. பட் இங்கே வந்து கீ திங் என்னன்னா இவங்க வந்து ஆல்ரெடி ஐபிஓ வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்க. டிசம்பர் 2023 ஐபிஓ ப்ரப்போஸ் பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து இவங்க கோட் பண்ண வேல்யூ அதிகமாக இருந்ததுனால அதை வந்து ரீவேல்யூவேட் பண்ணி எகைன் வந்து அவங்க ஐபிஓ வந்து ஃபைலிங் பண்ணாங்க ஆர்ஹெச்பி. ஸோ அது இப்போ வந்து அப்ரூவ் பண்ணி இப்போ வந்து கரண்ட் மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 33,000 கோடி கிட்ட வந்திருக்கு. மார்க்கெட் கேப் 33,500 கோடி வந்திருக்கு. ஸோ ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனி வந்து 33,500 கோடி மார்க்கெட் கேப் அவங்க ஃப்ரேம் பண்றாங்கன்றது ஒரு கொஸ்டின் மார்க் ரைஸ் பண்ண வேண்டிய பாயிண்ட் தான். ஏன்னா வந்து கம்பெனி இன்னும் ப்ராஃபிட்டே பண்ணல. இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஃபினான்ஷியல்ஸ் பார்ப்போம். ஸோ இப்போ ஃபினான்ஷியல்ஸ் நம்ம பார்த்தோம்னா இவங்களுடைய ரெவென்யூ வந்து ஆல்மோஸ்ட் வந்து நல்லாவே ஸ்கேல் அப் ஆகிருக்கு. ஸோ 2021 பார்த்தீங்கன்னா வெறும் 100 கோடி தான் அவங்க ரெவென்யூ இருந்திருக்கு. ஸோ அங்கேருந்து 2022 அப்போ பார்த்தீங்கன்னா 456 கோடி ஆயிருக்கு. அண்ட் அங்கேருந்து 2023 பார்த்தீங்கன்னா 2,782 crores ஆயிருக்கு. ஸோ 2022 23 பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4 டைம்ஸ் வந்து 6 டைம்ஸ் ரெவன்யூ ஜம்ப் ஆயிருக்கு. அண்ட் 2023 2024 பார்த்தீங்கன்னா அதுவும் டபுள் த ரெவன்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ ரெவன்யூ வந்து இப்போ நீங்கள் கரெக்டாக 2024 பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு பார்த்தீங்கன்னா 5,243 crores இருக்கு. ஸோ நீங்கள் ஓவர் தி இயர்ஸ் ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 50 மடங்கு கிட்ட ரெவன்யூ ஏறின மாதிரி இருக்கு. பட் அதே வேகத்தில் அவங்களுடைய லாஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ லாஸ் வந்து 4 வருஷம் முன்னாடி 200 கோடி இருந்திருக்கு. ஸோ அது வந்து 3 வருஷம் முன்னாடி 784 கோடி இருந்திருக்கு. 2 வருஷம் முன்னாடி 1,500 கோடி இருந்திருக்கு. அண்ட் இப்பயும் 1,500 கோடி இருக்கு. ஸோ லாஸும் அதே ஸ்பீடில் ஸ்கேல் அப் ஆகிட்டு இருக்கு. பட் அந்த மார்ஜின்ன்றது இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் இந்த கம்பெனி பொறுத்தவரைக்கும் நீங்கள் மெயினாக என்ன ஃபோக்கஸ் பண்ணணும்னா ஐபிஓ பிரைஸ் 76 ரூபான்ற நேரம் டைரெக்டாக நீங்கள் சீப்புன்னு எடுத்துக்கூடாது. இவங்களுடைய வேல்யூவேஷன் வந்து லிஸ்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூல அதிகமாக தான் இருக்கு. உங்களுக்கு ஸ்டாக் பிஏ வந்து நெகட்டிவ்ல தான் இருக்கு. ஆனால் ஏர்னிங்ஸ் நெகட்டிவ்ல இருக்கிறதுனால பட் இந்த கம்பெனி வந்து ஒரு டர்ன் அரவுண்ட் கம்பெனியா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் சொன்னாலும் இங்க Zomato எடுத்துக்கலாம். ஸோ Zomato பார்த்தீங்கன்னா வந்து லிஸ்ட் பண்ணும்போது ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனி தான். பட் இப்போ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 3-4 குவார்டர்ஸா ப்ராஃபிட் பண்ணி இப்போ நல்லாவே வந்து அவங்களுடைய ஷேர் பிரைஸ் ஜூம் ஆயிடுச்சு. 40 ரூபா லோவில் இருந்த ஷேர் இப்போ பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு மேலே போயிருக்கு. ஸோ அதே மாதிரி ஓலாவும் இப்போ லாஸ் மேக்கிங் கம்பெனியா இருக்கு. ஸோ நான் உங்களுக்கு முன்ன எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி அவங்களுடைய பிசினஸ், அவங்களுடைய செல் மேனுஃபேக்சரிங் பிசினஸ் மட்டும் சக்சஸ் ஆச்சுன்னா கம்பெனி எனி டைம் வந்து ப்ராஃபிட்டுக்கு டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா செல் மேனுஃபேக்சரிங் பிசினஸ்ல வந்து இவங்க ப்ராப்பர் பேட்டரிஸ், அதாவது இந்த லித்தியம் அயன் 2680 காம்பினேஷன் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டாங்கன்னா ஸோ அதை வந்து அவங்க டைரக்டா வந்து மற்ற இம்போர்ட் கூட பண்ணலாம். அவங்க மற்ற கம்பெனிஸ்க்கு வந்து அவங்க இது பண்ணலாம், செல் பண்ணலாம். இப்போ நம்ம ஏத்தர் பார்க்குறோம், இல்லை மற்ற பேட்டரி மேனுஃபேக்சரிங் மற்ற இவி வெஹிக்கல்ஸ் பார்த்தாலும் கூட அவங்களுக்கு கூட இவங்க பேட்டரி சப்ளை பண்ணலாம். ஸோ அதுவும் இவங்களுடைய பிளான்ல இருக்கு. ஸோ மொத்தமாக கவர்மெண்ட் வந்து 6 gigawatt வந்து அவங்க அலோகேஷன் ஃபண்டிங் கொடுத்தது PLI ஸ்கீம்ல 1.5 gigawattக்கு தான் வந்து இப்போதைக்கு வந்து இவங்க மேனுஃபேக்சரிங் பிளான்ட் செட் பண்ணி பேட்டரி ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. ஃபியூச்சர்ல வந்து அதுக்கப்புறம் அந்த கெபாசிட்டி யூட்டிலைஸ் பண்ண அந்த பேட்டரி எல்லாமே டேரக்டா அவங்க சேல் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆக ஆரம்பிச்சா கம்பெனி வந்து ப்ராஃபிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம ப்ரமோட்டரை பத்தி பார்ப்போம். இப்போ ஓலானுடைய ப்ரமோட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு நேம் வந்து பாவேஷ் அகர்வால். ஸோ அவர் வந்து 37% ஸ்டேக் ஹோல்ட் பண்ணுறாரு. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் ஹிம் நம்ம வேற சில பிக் இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த கம்பெனியில். ஸோ விஜய் சேகர் சர்மா பேடிஎம்னுடைய ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ. ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கம்பெனியில் நல்ல ஸ்டேக் வச்சிருக்காரு. அண்ட் அலாங் வித் ஹிம் ஜோயா அக்தர் அண்ட் ஃபரான் அக்தர்னு சில டேரக்டர்ஸ், பாலிவுட் ஆக்டர்ஸ்லாம் கூட இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஓலாவில். ஸோ இவங்கெல்லாம் வாங்கின ரேட் பார்த்தீங்கன்னா 60 ரூபாய்க்கு ஓலானுடைய ஷேர் வாங்கியிருக்காங்க. இப்போ இவங்க வந்து ஓலா கம்பெனி வந்து லிஸ்ட் ஆகும்போது இவங்களுக்கு அப்ராக்சிமேட்டா இப்போ இந்த விஜய் சேகர் சர்மா, இந்த ஜோயா அக்தர் இவங்களுக்கு வந்து அப்ராக்சிமேட்டா 26% வந்து கெயின் இருக்கும். ஸோ இவங்க வந்து மோஸ்டா அந்த ஷேர்ஸ் வந்து செல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே கம்மி தான். அதை வந்து விஜய் சேகர் சர்மா ஓப்பனாகவே சொல்லிட்டாரு, நாங்கள் வந்து ஓலா வந்து விற்க மாட்டோம், லாங் டேர்ம்ல வந்து நல்ல ஸ்கோப் இருக்குன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. இந்த கம்பெனி உள்ள கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ல இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ கம்பெனியோட ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் பார்த்தீங்கன்னா -78% இருக்கு. அண்ட் கம்பெனியோட பிரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 13.7 இருக்கு. ஸோ ரெண்டுமே வந்து எக்ஸ்பென்சிவா தான் இருக்கு. அண்ட் இபிஎஸ் பார்த்தீங்கன்னா -4.3 இருக்கு. ஸ்டாக் பி வந்து -17.5 இருக்கு. கம்பெனி ஏர்னிங்ஸ் வந்து ப்ராஃபிட் பண்ணாததுனால அவங்களுக்கு வந்து எல்லாமே நெகட்டிவ்ல இருக்கு. அண்ட் இந்த கம்பெனி உள்ள கீ ரிஸ்க் என்னென்னு நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கீ ரிஸ்க் வந்து சப்ளை செயின் டிஸ்ரப்ஷன். ஸோ கம்பெனி வந்து ஹெவியா வந்து பேட்டரிஸ் எல்லாமே வந்து மற்ற கண்ட்ரில இருந்து இறக்குமதி பண்றதுனால இது ஒரு பெரிய டிராபேக் அவங்களுக்கு அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ரா மெட்டீரியல் பிரைஸ் கூட்ட பச்சுனா. அண்ட் கம்பெனி வந்து அவங்களுடைய பிராண்ட் நேம் வந்து இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ ஓலானுடைய இந்த ட்ரேட் மார்க் வந்து அவங்க ரெஜிஸ்டர்
பண்ணாததுனால அவங்களுடைய அப்கமிங் பேட்டர்ன்ஸ் எல்லாமே வந்து அவங்க எப்படி லான்ச் பண்ண போறாங்கன்றது ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. அண்ட் ரீசெண்டா கூட பார்த்தீங்கன்னா வந்து மேப் மை இந்தியா டேட்டாஸ் வந்து அவங்க காப்பி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு மேப் மை இந்தியா வந்து ஓலா மேல ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அந்த கம்பெனியில் உள்ள ரொம்ப இம்பார்ட்டன்டான கீ ரிஸ்க். அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வந்து கம்பெனி ஸ்டில்லும் வந்து லாஸ் மேக் பண்ணிட்டு இருக்கிறதுனால கேஷ் ஃப்ளோ நெகட்டிவா இருக்கு. ஸோ கேஷ் ஃப்ளோ நெகட்டிவா இருக்கு, கம்பெனி லாஸும் மேக் பண்ணிட்டு இருக்காங்க, ஹெவியா R&D இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ இந்த ஹெவி R&D இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு ஃபியூச்சர்ல பே ஆஃப் பண்ணுமா பண்ணாதான்றதை நம்ம லேட்டர் பார்ட்ல தான் பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம கம்ப்யூட்டர் வேல்யூஷன் பத்தி பார்ப்போம். இப்போ கம்பெனியோடைய வேல்யூவேஷன் வரும்போது நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஓவர் வேல்யூட், அதுக்கான ரீசன் நான் சொல்றேன். இன்னொன்று அண்டர் வேல்யூட், அதுக்கான ரீசனும் நான் சொல்றேன். ஓவர் வேல்யூட் இப்போ வந்து கம்பெனி வந்து லாஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ வரைக்கும் ப்ராஃபிட்டே பண்றது இல்லை. ரெவன்யூ என்னதான் வந்து மல்டிபிள் டைம்ஸ் ஸ்கேல் அப் பண்ணாலும் கம்பெனி ஸ்டில் நோ லாஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அட் கரண்ட் ஃபினான்ஷியல் இயர் 1700 கோடி லாஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லாஸை பார்க்கும்போது அவங்களுடைய மார்க்கெட் கேப் வந்து 33 கோடின்றது ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ இது வந்து ஒரு கன்சர்ன். செகண்ட் கன்சர்ன் வந்து ஏன் சீப்புன்னு சொல்ல வரலாம்னா ரேட்டு பார்த்தீங்கன்னா 76 ரூபாய் தான் ஒரு ஷேர் ரேட் நீங்க அப்பர் பிரைஸ் பேண்ட்ல பார்க்கும்போது. ஸோ 76 ரூபாய் வித் ஃபேஸ் வேல்யூ 10 பார்க்கும்போது ஒரு காமன் இன்வெஸ்டரை அட்ராக்ட் பண்ணும் இந்த ஷேர் ரேட். அவன் ஒரு பென்னி ஸ்டாக்கா நினைச்சு வாங்குறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ அந்த ஆங்கிள் பார்க்கும்போது இது வந்து கொஞ்சம் நமக்கு சீப்பா நம்ம வந்து ஃபீல் பண்ணலாம். அண்ட் மோர் ஓவர் இப்போ இந்த கம்பெனியோடைய கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் வந்து எந்த அளவுக்கு ஸ்கேல் அப் ஆகுதுன்றது ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கரண்டா 4 மில்லியன் யூனிட் பெர் ஆனம் வரைக்கும் அவங்களுக்கு வந்து கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் பண்றதுக்கான பிளான் இருக்கு அவங்க கிட்ட. பட் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1 மில்லியனுக்கு தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஃபியூச்சர்ல அவங்க IPO லான்ச் பண்ணி அதில் வரக்கூடிய ஃபண்ட்ஸ் எல்லாம் வச்சு அவங்களுடைய பேட்டரி பிசினஸ் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்கேல் அப் பண்றாங்களோ, நம்ம சொன்னது உங்களுக்கு பேட்டரி பிசினஸ் பத்தி சொல்லியிருந்தேன் இன்டெப்தா. லித்தியம் அயான் வந்து 2680 அந்த சீரிஸ் வந்து எப்படி அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ண போறாங்கன்றத ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ஸோ அதை அவங்க கரெக்டாக பண்ணிட்டாங்கன்னா ஸோ அதுலேருந்து வரக்கூடிய அவுட்கம் வந்து உங்களுக்கு பாசிட்டிவிட்டிஸ் நிறைய இருக்கு, அவங்களுக்கு ப்ராஃபிட் பண்றதுக்கும் வாய்ப்பு நிறைய இருக்கு. அப்படி நடந்துச்சுனால் இந்த கம்பெனி வந்து ஒரு டர்ன் அரவுண்ட் கம்பெனியா இருக்கும். அண்ட் இந்த கம்பெனி வந்து EVல டாமினன்ஸ் ஷியோர்லி இருக்கு உங்களுக்கு. ஸோ 40% மார்க்கெட் ஷேர் இருக்கிறதுனால இந்த கம்பெனி யாருமே வந்து லேசா எடுத்துக்காதீங்க. பேடிஎம் மாதிரியோ இல்லை ஒரு மற்ற நியூ ஏஜ் டெக் கம்பெனி மாதிரி இது வந்து ஃபிளாப் ஆயிரும் யாரும் எடுத்துக்காதீங்க. இந்த கம்பெனி IPO ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஃபியூச்சர்ல வந்து ஷேர் ரேட் நல்லா பூம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. EV பெனிட்ரேஷன்ன்றது ஒரு லாங் டேர்ம் ஒரு ஜேர்னி. அடுத்த ஒரு 100 இயர்ஸ்ல ஒரு பெரிய ரோல் பிளே பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு EV. அதுல ஓலா வந்து ஒரு சிக்னிஃபிகன்ட் லீடரா இருப்பான். ஏன்னா கவர்மெண்ட் ஃபண்டிங் ரொம்ப ஹெவியா இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வந்து நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஒரு லாட் 2 லாட் போடுறதுல தப்பு கிடையாது. ரொம்ப ஹெவியாவும் இன்வெஸ்ட் பண்ண வேணாம். ஏன்னா வந்து ஸ்டில் நோ கம்பெனி வந்து ப்ராஃபிட்டே பண்றது இல்லை. ஸோ அதை கன்சிடர் பண்ணும்போது ஹெவியா இன்வெஸ்ட் பண்ண வேணாம். அதே மாதிரி நீங்க இந்த நெக்லெக்டும் பண்ண வேணாம். நீங்க கன்சிடர் பண்ணலாம் அதை வந்து நீங்க IPO அப்ளை பண்றதை பத்தி. And that's it for this video guys. இப்போ ஓலானுடைய கரண்ட் கிரே மார்க்கெட் வந்து 20% லிஸ்டிங் காட்டிட்டு இருக்கு. ஸோ லிஸ்டிங் எங்கே அப்ளை பண்றவங்க அப்ளை பண்ணலாம். அண்ட் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி தான். ஏன்னா வந்து இஷ்யூ சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால மல்டிபிள் டைம் ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கம்மி தான். நீங்க அப்ளை பண்ணாதான் உங்களுக்கு மோஸ்ட்டாக கிடைச்சிடும். அட் த சேம் டைம் வந்து கம்பெனி வந்து லிஸ்ட் ஆனதுமே வித்தின் 1 வீக் வந்து Q1 ரிசல்ட்ஸோட வர போறாங்க. ஸோ ரிசல்ட் வீக்காக இருந்தால் ஸ்டாக் பயங்கரமா ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே கன்சிடர் பண்ணுங்க நீங்க வந்து அப்ளை பண்றதுக்கு முன்னாடி. ஏன்னா இது வந்து நீங்க ஸ்ட்ரெயிட்டாவே வந்து நம்ம குட் கம்பெனி பேட் கம்பெனி நம்ம சொல்ல முடியாது. இப்போதைக்கு கம்பெனி வந்து பேடா இருக்கு, பட் ஃபியூச்சர் growth நிறைய இருக்கு. ஸோ நீங்க இதெல்லாமே யோசிச்சு பார்த்து நீங்க அப்ளை பண்ணுங்க. அண்ட் நாங்கள் வந்து கம்மிங் சண்டே வந்து ஒரு யூடியூப் லைவ் ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த லைவ்ல வந்து நாங்கள் ஸ்டாக் ட்ரேடிங், அதில் வந்து எஸ்பெஷலி ஸ்விங் ட்ரேடிங் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங் ரெண்டுமே வந்து இன்டெப்த்தாக நாங்கள் சில பாயிண்ட்ஸ்லாம் கவர் பண்ணுறதா இருக்கும். ஸோ அந்த லைவ் மறக்காம ஜாயின் பண்ண பாருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு என்டையராக யூஸ்ஃபுல் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ்.